எபிசோட் 63ல நெடுமாறன் வந்து கிச்சனில் ஏதோ அவசரமாக குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ரம்யா கூப்பிட்டு 2 கொஸ்டின்லாம் கேட்குறாரு. இந்த டிஷ் பண்ணும்போது பேப்ரிகா ஆயிலை சூடு இல்லாமல் ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சூடு இல்லாமல் ஆட் பண்ணால் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வராது, சூடோடு ஆட் பண்ணால் தான் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நெடுமாறன் சொல்கிறாரு, இப்போ ஈஸி கொஸ்டின்ஸாக கேட்குறேன், ஆனால் போக போக ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன், எல்லாத்துக்குமே நீ ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட சொல்கிறாரு. ரம்யாவுக்கு அதோடு இல்லை, திவ்யாவோட கல்யாணத்தில் அவுட்டோர் கிச்சன் வந்து ஹேண்டில் பண்ணுற ஒர்க்கையும் ரம்யாவுக்கு அசைன் பண்ணியிருக்காரு. ஸோ நெடுமாறன் கொஞ்சம் கொஞ்சமாக ரம்யாவை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த டைமில் ஷெஃப் ஜான் உள்ள வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, கிச்சனுக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு, எஸ்பெஷலி ஸ்டார்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஷெஃப், நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஆர்கானிக்காக தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நெடுமாறன் செம்மையாக ஒரு டிஷ் பண்ணுறாரு. அது டேஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாரு, சூப்பராக இருக்குது, அதில் பட்டர்லாம் போட்டு இதை வந்து ஸ்டார்டரை ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெடுமாறன். உடனே ஜான் வந்து ஷெஃப் ஆர் யூ ஷுர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து நெடுமாறனுக்கு செம்மையாக கோவம் வந்துச்சு. என்னோட ஈகோ ட்ரிகர் பண்ணி உனக்கு எவ்வளோ தைரியம் வேணும், ஒழுங்காக நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி ஜானை திட்டி அனுப்பிச்சி விட்டுறாரு. நான் சொன்ன வேலையை நீ பாரு, நீ சொன்ன வேலையை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஷெஃப் ஜான் வந்து இங்கே ஆர்டர்ஸ் எடுக்க வந்திருக்காரு. வந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு கீரை வடை மாதிரி ஏதாவது நான்வெஜ்ஜில் ஸ்டார்டர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பேண்ட்ரி ஐட்டம்ஸ் மாதிரி கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, சிஸ்லிங் ஹாட் சிக்கன் விங்ஸ்னு நெடுமாறன் சாரோட சிக்னேச்சர் டிஷ் இன்றைக்கி தான் அவர் பண்ணியிருக்காரு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. உடனே எல்லாரும் வந்துட்டு சரி சரி நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு ஒருத்தராக கேட்குறாங்க. கேட்டுட்டு எல்லாருமே வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறாங்க. இதை பார்த்து நெடுமாறன் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாரு. இப்போ வெற்றி பேண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ரம்யா உள்ள வராங்க. வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி சும்மா பயமுறுத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி சொல்கிறாரு, இந்த எடிசன் திருடி திங்கிறதே என்ன பண்ணுறதுனே தெரியல, பாதாம் பிஸ்தா முதல்ல நீ எல்லாத்தையுமே வந்து திருடி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, பேசாமல் நானே உனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுப்பா வெற்றி, காலையில் அங்கே கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், கிச்சன் முடிஞ்சதுக்கப்புறமும் உனக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னோடனே வெற்றி வந்து திட்டி விட்டுடுறாரு. நீ ஆசைப்படும் போதே ஒரு ஃப்ளைட் ஓட்டணும்னு ஆசைப்பட்டாதான் நீ ஒரு ஆட்டோ டிரைவராவது ஆவ, நீ ஆட்டோ டிரைவருக்கே ஆசைப்பட்டேன்னா நீ வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவராக கூட ஆக முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே வேண்டாப்பா இப்படிலாம் கேவலப்படுத்த உனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. அப்போ வந்து வெற்றி வந்து ஒரு நைஃப் செட், ரம்யா முதல்ல வெற்றி ஒன் டே ஷெஃபாக ஒர்க் பண்ணும்போது ஒரு நைஃப் செட் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நைஃப் செட்டை கிஃப்ட் பண்ணுறாரு. கிஃப்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் உனக்கு முதல்ல ஒரு பெரிய ஈவெண்ட்டை நீ ஹேண்டில் பண்ண போகிற, ஸோ உனக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்னோடனே, கிஃப்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் என்னோட ஐடியாவை அப்படியே சுட்டுட்டியே அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்குறாங்க. அதுக்கு வெற்றியும் அதெல்லாம் ஒன்றில் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. ரம்யாவுக்கு செம்ம ஹாப்பி, ஏன்னா ரம்யா வந்து வெற்றியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து வெற்றி எப்படி பார்த்துக்கிட்டே கிளம்பி போகிறாங்க. இப்போது நெடுமாறன் சார் வந்து கார்த்திக் மீட் பண்ணி சொல்கிறாங்க, சார் நீங்கள் எப்படியாச்சும் திவ்யா கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து கால் மீ ஷெஃப்னு சொல்வாருன்னு நினச்சேன், பட் அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. உடனே இங்கே நாங்கள் வந்திருக்கிறது வந்து உங்களோட பீச் ஃபெசிலிட்டிஸ்க்காகவோ இந்த ரெசார்ட்காகவோ கிடையாது, உங்களுக்காக மட்டும்தான் அவள் வந்திருக்கா, நீங்கள் பேசாமல் அவள் ரொம்பவே அப்செட்டாக இருக்கா, இது அவளோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி நெடுமாறனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நெடுமாறன் காது கொடுத்து கூட கேட்கல, அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போ உத்தமன் வந்து ஆயுஷு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டோம், எல்லாமே ஆன் டைம் நடந்துட்டுருக்கு, நீங்கள் உங்களோட நம்பர் ஆஃப் டிஷ்ஷஸை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் ஸ்பூன்ஸ் அதெல்லாமே நாங்கள் வந்து கொடுத்து விட்டுருவோம், நீங்கள் வெற்றி கிட்ட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உத்தமன் சார் சொல்கிறாரு. அப்போ வெற்றி அங்கேருந்து வராரு. வந்துட்டு வேண்டாம் நான் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனே பார்த்துக்கிறேன், நீங்கள் வேறு யாரையாவது ஐஷு கூட சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ஐஷுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. பட் ஐஷுவும் வெற்றியை பார்த்து அப்படியே மனசுக்குள்ளே ரசித்து சிரிக்கிறாங்க. வெற்றிக்கும் கோவம்லாம் குறைஞ்சிருச்சு, ஐஷுவை பார்த்து ஒரு அரைகுறையாக சிரிக்கிறாரு. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது. இப்போ நெடுமாறன் சார் ஒரு சூப்பராக ஒரு டிஷ் பண்ணியிருக்காரு. அந்த டிஷ்ஷை வந்து ஐஷுவும் ரம்யாவும் சேர்ந்து தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஐஷுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் வருது. உடனே ஐஷு சொல்கிறாங்க, இது கல்யாணத்துக்கு வேண்டிய டிஷ், பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ பயப்படாத, வேணியும் விக்கியும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, ஸோ அது வரைக்கும் நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஷு போனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்குறாங்க. ஐயோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்த வெற்றி கிராஸ் பண்ணுறாரு. உடனே வெற்றி பின்னாடியே போயிட்டு நெடுமாறன் பண்ண டிஷ்ஷை நீ டேஸ்ட் பண்ணவா, சூப்பராக இருக்குது அப்படின்னு. வேண்டாமா நீ வந்து என்னை நல்லா பிரச்சனையில் மாட்டி விட்டுருவா, நீ சும்மா இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. வெற்றியும் ரம்யாவும் பேசிகிட்டு இருக்கிறத கவனிச்ச பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக உள்ளே ஓடி ஒரு கெமிக்கல் கையில் ரெடியாக வச்சுருக்காங்க. அதை ஊற்றி அந்த குழம்புல ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க 2 பேரும் பார்க்கலங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிரியா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வெற்றி வந்து ரம்யாவை திட்டுறாரு, ஒழுங்கா நீ இப்போ உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையை பண்ணி நீ என்னையை வந்து கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புறாரு. உடனே ரம்யாவும் அந்த இடத்துக்கே போயிடுறாங்க, கிச்சனுக்கு அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ பிரியா வந்து வந்திருக்கிற எல்லா கூட்டத்தையும் பார்த்து அப்படியே ஒரு கர்வமாக சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. நெடுமாறனோட பேர் இன்னைக்கு கெட போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.